நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த தேவனுடைய அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து செபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த வசனத்தை கேளுங்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில அநேக தடைகள் இருக்கலாம். ஒன்று முடிந்தால் ஒன்று இன்னொன்றாய் மாறி மாறி தடைகள். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் ஏராளமான தடைகளை கண்டேன். என் வாழ்க்கையில முன்னேறுவது என்பது மிக கடினமானதா இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தடைகளா இருக்கலாம். திருமண காரியங்கள்ல தடைகளா இருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியத்துல தடைகள் இருக்கலாம். வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மையான செழிப்பான காரியங்கள் வர முடியாதபடி தடைகளா இருக்கலாம். பலவிதமான தடைகள் உங்களோட வாழ்க்கையிலே இருக்கலாம். தடைகளை கடந்து போக பண்ணுகிறவர். தலைகள் எப்படிப்பட்ட மலைகளாயிருந்தாலும் அவைகளை தூளாக்கி நொறுக்கி அவைகளை காற்று அடித்து கொண்டு போற பதற போல ஆக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுவரை உங்களோட தடைகளை கடக்க கூடாத நிலையில நீங்க இருந்திருக்கலாம். தடைகள் உங்களை எப்பொழுதும் பயமுறுத்துறதா இருக்கலாம். கனவுல வந்து கூட நீ இதை கடக்க மாட்டாய், நீ ஜெயிக்க மாட்டாய், நீ முன்னேற முடியாது என்று உனக்கு சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். உங்களுக்கு அது தடையாயிருக்கும், உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாயிருக்கும், உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை மிகப்பெரிய தடையா இருக்கலாம். இதை தாண்ட முடியாது என்று நீங்க நினைக்கலாம். உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியம், வாழ்க்கை காரியம் எல்லாம் தடைகளாய் காணப்படலாம். அவைகளை ஜெயிக்க கூடாமல் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இன்றைய நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன் செல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரை இயேசு உங்களோட வாழ்க்கையில முன் செல்ல நீங்க விட்டு கொடுத்தது இல்லை. அதனாலே இவ்வளவு தடைகளை நீங்க சந்தித்தீங்க. பிசாசுங்கிற சாத்தானும் மனித வாழ்க்கையில நிறைய தடைகளை கொண்டு வருகிறார். அவனாலும் அவனுடையவர்களாலும் தடைகள் நிறைய உங்களோட வாழ்க்கையில வரலாம். படிக்கிற இடத்துல தடைகள், வேலை செய்யற இடத்துல தடைகள், நீங்க போகிற வருகிற சமுதாயத்தில் எல்லா இடங்கள்லையும் நீங்க அற்பமா எண்ணப்பட்டு பல தடைகளை தாண்ட முடியாத நிலையில் இருக்கலாம். ஒரு பரீட்சையை எழுத போய் பல முறை தோல்வி அடைந்து ஜெயிக்க முடியாதபடி தடைகளை சந்தித்து நீங்க இருக்கலாம். இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னே போக விரும்புகிறார். உன்னுடைய தடைகள் என்னென்று அவர் கேட்கிறார். உங்களுடைய தடைகள் எப்படி பெரிதா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் அது உங்களுக்கு தான் அது பெரிது. இயேசு கிறிஸ்துவுக்கு அவைகள் அவருடைய பார்வையில் அவைகள் தடைகள் இல்லை. அவருக்கு முன்பாய் நிற்கிறவன் யார்? அவரை எதிர்க்கிறவன் யார்? அவருடைய வார்த்தை முன் சென்று அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும், அவருடைய அக்கினி பட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு முன்னே இன்றைய நாள்ல போக விரும்புகிறார். பிரியமானவர்களே, இயேசு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற தடைகளுக்கு முன்னே போய் அவைகளை உடைக்க விரும்புகிறார். இன்றைய நாள்ல நான் உங்களுக்காக செபிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே வையுங்கள். அவர் கடந்து செல்லுவார். அப்பொழுது அவைகள் நொறுங்கி போகும். அப்பொழுது நீங்கள் தடைகளை தாண்டி நீங்கள் உங்களுடைய இலக்குகளை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய நன்மைகளை, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள உங்களால் கூடும். ஏனென்றால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறபடினால இதுவரைக்கும் நீங்க முயற்சித்து பல விதமான வழிகளை கையாண்டும் உங்களோட தடைகளை உங்களால் நீக்கிக் கொள்ள முடியவில்லை அல்லவா? இன்றைய நாள்ல இயேசு அவைகளை நெருப்பு எப்படி ஒரு நூலில் பட்டால் அப்படியே அந்த நூல் கட்டுகள் அறந்து விழுமோ அதே போல இயேசு முன் செல்ல போகிறார். உங்களோட தடைகளுக்கு முன்னே செல்லும் போது அந்த தடைகள் நெருப்பிலே பட்ட நூலை போல அறந்து விழப்போகிறது. நீங்கள்
இதுவரை கடந்து போக முடியாமல் இந்த தடைகளை கடந்து போய் உங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சுகத்தை, ஆசீர்வாத ஊற்றுக்களை நீங்க கண்டடைய போகிறீர்கள், பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆதலால் இன்றைய நாள்ல இயேசு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நொறுக்கும்படியாய் நான் செபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து செபியுங்கள். அதன் பிற்பாடு பார்ப்பீர்கள், தடைகளை நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து செபியுங்கள். நீதி உள்ள பிதாவை, நம்முடைய குமாரன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே செபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னுக்கும் பின்னுக்கும், வலது பக்கம் இடது பக்கம், எங்கு பார்த்தாலும் தடைகள் தடைகள் தடைகளா இருக்கிறது. வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலே முன்னேற முடியாதபடி பலவிதமான தடைகள் வந்து போரிட்டு அவருடைய வாழ்க்கையை சோர பண்ணி இருக்கிறதப்பா. அவளை துக்கப்படுத்தி இருக்கிறது, அவர்களை அள வைத்திருக்கிறது, அவர்களை வேதனைப்படுத்தி இருக்கிறது ஆண்டவரே. ஆதலால் என் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்னே சொல்லுவீராக. இப்பொழுது என்னோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அவருடைய தடைகளை கர்த்தர் நொறுக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு முன்னே போய் அவருடைய தடைகளை நீக்கி போடுங்கப்பா. அவர்களுக்கு வர வேண்டிய எல்லா பணங்கள், பொருட்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், திருமண காரியங்கள், வேலையில உயர்வுகள் ஆண்டவரே எல்லாம் வருவதாக இயேசுவின் நாமத்திலே, எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் கடந்து போங்கப்பா. அவர்களுக்கு முன்னே போய் அவருடைய தடைகளை நீக்கி போட்டு அவர்களை வாசலால் உட்பிரவேசிக்கத்தக்கதாய் கனத்துக்குரியவர்களாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். இன்று முதல் அவருடைய தடைகள் உடைக்கப்படும்படி கட்டளையிட்டிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இனி அவர்கள் தடைகளை காண்பதில்லை. இனி அவர்கள் ஆசீர்வாதத்தை சொந்தரிப்பார்களாக, நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு முன்னே போய் உங்களுடைய தடைகளை நீக்கி போட்டார் இயேசு. ஆதலால் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.